இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். புனித ரமலான் மாதத்தில் அம்னோ கதவுகளானது நிபந்தனையின்றி திறந்துள்ளது. முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் இணைய ஜாஹிட் அழைப்பு. முன்னாள் உறுப்பினர்களுக்காக அம்னோ கதவுகளானது எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி திறந்திருப்பதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜாஹிட் ஹமிடி அறிவித்துள்ளார். புனித ரமலான் மாத உணர்வுகளில் கடந்த கால தவறுகள் மற்றும் வேறுபாடுகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்களை பிரதிபலிக்கவும், உறவுகளை சரி செய்யவும், சகோதரத்துவத்தை வலுப்படுத்தவும், கட்சியின் பிணைப்புகளை மீண்டும் கட்டியெழுப்ப சிறந்த வாய்ப்பாக அம்னோ கருதுவதாகவும் ஜாஹிட் தெரிவித்துள்ளார். இந்த நல்லுணர்வின் போது கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் என அனைவரும் மீண்டும் தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள இது சரியான தருணம் என்றும் ஜாஹிட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் இணைய விரும்பும் முன்னாள் உறுப்பினர்களை கட்சியின் துணைத் தலைவர் கலிட் நோர்டின் ஒருங்கிணைக்க உள்ளார். முன்னாள் பெர்சாத்து துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் உட்பட முன்னாள் உறுப்பினர்களை மீண்டும் வரவேற்க கட்சி தயாராக இருப்பதாக கடந்த பிப்ரவரி 10 ஜஹீட் அறிவித்தார். கடந்த 2018 ஆண்டில் பரிசான் நேஷனல் கூட்டணியின் ஆட்சி கவிழ்ந்த பின்னர் அம்னோவிலிருந்து முக்கிய தலைவர்கள் பலர் பெர்சத்துவுக்கு தாவினர். இந்நிலையில் அவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஜாஹிட் களமிறங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மலேசியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகமானது இயல்பு நிலையில் இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை அரசாங்கம் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மலேசியா விழிப்புடன் இருப்பதோடு மக்களையும் நாட்டையும் பாதுகாப்பதற்கு தேவையான அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்வதாகவும் அன்வார் தமது முகநூல் பக்கத்தில் விளக்கமளித்துள்ளார். முன்னதாக நேற்று மதியம் 2026 ஆண்டிற்கான தேசிய நீதிமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நிதி அமைச்சருமான அன்வார் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் காரணமாக நிச்சயமற்ற சூழல் ஏற்பட்ட போதிலும் பொருளாதார அடிப்படைகள் வலுவாக இருப்பதாக தெரிவித்தார். அதேவேளையில் 2025 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஜிடிபியின் வளர்ச்சி கணிப்புகளை விட அதிகமாக இருப்பதாகவும், வேலையின்மை விகிதமானது கடந்த 11 ஆண்டுகளில் மிக குறைந்த மட்டத்தில் உள்ளதாகவும் அன்வார் குறிப்பிட்டார். அம்னோ தலைவர் அஹ்மத் ஜாஹிட் ஹமிடியை சந்தித்ததன் மூலம் கட்சிக்கு தான் துரோகம் இழைத்துவிட்டதாக முஹிடின் யாசின் கூறியுள்ள குற்றச்சாட்டை பெர்சத்து கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் மறுத்துள்ளார். தாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பதால் யாரையும் சந்திக்கும் அனுமதியை கொண்டிருப்பதாகவும் ஹம்சா குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஜாசேகா பொதுச் செயலாளர் லோக்ஸ்யூ ஃபுக், துணை பிரதமர் ஜஹிட் ஹமிடி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது சந்திப்புகள் முஹிடினை ஏன் அச்சுறுத்துகிறது என்றும் ஹம்சா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் முஹிடின் யாசினின் அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் தன்னை கட்சியிலிருந்து வெளியேற்றியதற்கான சாக்கு போக்குகள் என்றும், சிறுபிள்ளைத்தனமான இந்த விவகாரத்தை தான் வளர்க்க விரும்பவில்லை என்றும் ஹம்சா தெரிவித்துள்ளார். மலேசிய அதிகாரிகளின் உதவியுடன் வங்காளதேச நாட்டவர் ஒருவரை மலேசியாவில் கைது செய்துள்ள அமெரிக்க புலனாய்வு துறையான FBI அந்நபரை நாடு கடத்தியுள்ளது. கடந்த 2022 ஆண்டு முதல் தேடப்பட்டு வரும் 28 வயதான ஜொபைடுல் அமீன் என்ற அந்நபர் சர்வதேச குழந்தைகள் பாலியல் சுரண்டல் நிறுவனத்தை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக FBI இயக்குனர் காஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். ஜொபைடுல் நேற்று மலேசியாவிலிருந்து அமெரிக்காவின் அலாஸ்காவிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும், இன்று பிற்பகல் அவர் மீது குற்றம் சாட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்ய உதவிய மலேசிய அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் பட்டேல் நன்றியையும் தெரிவித்துள்ளார். புக்கிட் அமான் ஒருமைப்பாடு மற்றும் தரநிலை இணக்க பிரிவான JIPS-இன் இயக்குநராக ஐடா அப்துல் ஹமீட் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக மத்திய போலீஸ் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறையில் துணை இயக்குநராக ஐடா பணியாற்றி வந்தார்.
கடந்த ஆண்டு ஜூன் மாதம் JIPS இயக்குநராக நியமிக்கப்பட்ட முன்னாள் பினாங்கு போலீஸ் தலைவர் ஹம்சா அஹ்மட்டுக்கு பதிலாக ஐடா பதவியேற்றுள்ளார். இதனிடையே ஐடாவின் முந்தைய பதவியில் அவருக்கு பதிலாக சூர்யானி சங்கீத் நியமிக்கப்படுவார் என்று புக்கிட் அமான் அறிவித்துள்ளது. சூர்யானி இதற்கு முன்பு JIPS தரநிலை இணக்க பிரிவில் துணை இயக்குநராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடந்த திருமண விழா ஒன்றில் நேற்று தாவேகா கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் நடிகை த்ரிஷாவுடன் ஒன்றாக பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் நேற்று இருவரும் தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷின் இல்ல திருமண விழாவிற்கு ஒன்றாக வருகை புரிந்தனர். சங்கீதா தனது விவாகரத்து மனுவில் கடந்த 2021 ஆண்டு முதல் தனது கணவர் விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதேவேளையில் அவசியம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நடிகையின் பெயரை வெளியிடுவேன் என்றும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் விஜய் த்ரிஷா இருவரும் ஒரே வண்ணத்தில் ஆடை அணிந்திருந்ததோடு ஒரே காரில் பயணம் செய்து நேற்றைய விழாவில் ஜோடியாக கலந்து கொண்டனர். இந்த விவகாரம் தற்போது அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தம்பீனில் உள்ள கடை மற்றும் கொலப்பிலாவில் உள்ள வீடு ஒன்றின் முன் பன்றியின் தலை வீசப்பட்டதாக போலீசாரிடம் 2 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த 2 சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என நக்ரி சம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இச்செயலை புரிந்ததாக நம்பப்படும் சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இச்சம்பவம் நடந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேவேளையில் இது சமயம் சார்ந்த பிரச்சினை அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அல்சாஃப்னி வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வைக்கும் பொருட்டு கடன் வாங்கியவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவமானது குற்றவியல் சட்டம் பிரிவு 504 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.